بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العظيم. அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் சூரா அன்-நஜ்ம் என்பது ஒரு அத்தியாயம். அந்த சூரா அன்-நஜ்மினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். வமா யன்திகு அனில் ஹவா. அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சைப்படி அவர்களாக விரும்பி எதையும் பேசுவதில்லை. இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வஹியை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினாலும் அது வஹிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேச்சு, அவர்களுடைய செயல், அவர்கள் எடுக்கிற முடிவு, இது எதுவும் வஹி இல்லாமல் எதுவும் செய்வதில்லை. எனவே நாம் முதலிலேயே புரிந்து கொள்ள வேண்டும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவது மட்டுமல்ல, சொல்லி குர்ஆனிலே இருப்பது மட்டுமல்ல, அது அல்லாமலும் வஹி வருகிறது. ரசூலுல்லாவை திருமணம் செய்ய சொல்லி வஹி, ரசூலுல்லாவை இங்கு போக வேண்டும்னு சொல்லி வஹி, இங்க போக வேண்டாம்னு சொல்லி வஹி, எல்லாமே குர்ஆனிலே இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து பேசியவைகள் எல்லாமே வஹி என்று சொல்லப்படும். நாம இன்னைக்கு வஹினா என்ன, அது எப்படியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் வந்தது அப்படின்னு வஹியை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வஹி என்பது நமக்கு ஏன் முதல்ல தேவை? மனிதனுக்கு மனிதனுடைய அறிவுங்கிறது ரெண்டு வகையில மட்டும்தான் அவனால முடியும். ஒன்று, அவனுடைய புலன்களால் அறிவது, ஐம்புலன்கள், ஹவாஸ் அப்படின்னு சொல்றோம்ல, ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. இதுல பார்த்து அறியுதல், கேட்டு அறியுதல், தொட்டு அறியுதல், முகர்ந்து அறியுதல், ருசித்து அறியுதல், இந்த ஐம்புலன்கள் நமக்கு ஐம்புலன்கள் வழியா ஏதாவது நடந்தா தெரியும். ஆனா ஐம்புலன்கள் எல்லாமே பலவீனமானது, ஒரு லிமிட்டடானது. அளவை தாண்டி கேட்கவெல்லாம் முடியாது. காது கிட்ட டப்பால்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஜப்பெல்லாம் கிழிஞ்சிரும். என்ன இப்படி சவுண்டா இருக்கு அப்படின்றோம். மெதுவா குசு குசு குசுன்னு பேசினாரு வை, நல்லா பேசுவோம், காதல உடுகல அப்படின்னு சொல்லுவோம். மெதுவா பேசினாலும் விளங்காது, அதிகமா பேசிட்டாலும் அதுவும் விளங்காது. மீடியமா இருந்தா தான் நமக்கு விளங்கும். ரொம்ப தூரத்துல இருக்கு தெரியாது, ரொம்ப பக்கத்துல இருக்கு இப்படி வச்சா தெரியாது. ஒரு 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 லிமிட்ல இருக்கணும். ரொம்ப பளபளன்னு இருக்கு, சூரியனை கண்ணட முடியல, சூரியனை பார்க்க முடியாது. இருட்டா இருக்கு, என்னப்பா ஒண்ணுமே கண்ணு தெரியல, முடியாது. ரொம்ப வெளிச்சமா இருந்தாலும் தெரியாது, ரொம்ப இருட்டா இருந்தாலும் தெரியாது. இந்த கண்ணு, காது, நம்முடைய இந்த ஐம்புலன்கள் எல்லாமே ஒரு லிமிட்டு தான். லிமிட்டை தாண்டி இதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஐம்புலன்களை தாண்டி மனிதன் அறிந்து கொள்ளுவதற்கு அல்லாஹ் செய்த இன்னொரு ஏற்பாடு தான் அறிவுன்னு சொல்றோம். ஐம்புலன்களுக்கு அப்புறம் உள்ளது அக்கல், அவனுடைய அறிவு. அந்த அறிவு லிமிட்டட் தான். அந்த அறிவு ரொம்ப தாண்டி எல்லாம் சிந்திக்க முடியாது. ரப்புடைய படைப்புகள்ல என்னென்னமோ நடக்குது, நம்ம அறிவுல ஏதாவது புரியுதா? பிறந்து 2 வயசு குழந்தை அது மௌத்தா போகுது, அதோட தாத்தாவோட தாத்தா உயிரோட உட்காந்துருக்காரு. நமக்கு இது ஏதாவது அறிவியல் புரியுதா? நம்ம அறிவுல ஏதாவது விளங்குதா? ஒரு 90 வயசு இறந்து போகுது அப்படின்னா மனசு கொஞ்சம் ஏத்துக்குது, வாழ்ந்து முடிச்சிட்டாரு. 2 வயசு 3 வயசு நல்ல வாலிப இதோட இருக்கிற 18 வயசு 20 வயசு நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா நம்ம அறிவுக்கு புரியல. ஐம்புலன்களால் நமக்கு தெரியும், அல்லது நாம் சிந்திக்கிற அறிவால் தெரியும்.
இந்த ரெண்டுமே ஒரு லிமிட்டுக்கு மேல முடியாது. எனவே மூணாவது ஒன்று தேவைப்படுகிறது. முஸ்லிம்கள் அதை வஹி என்று சொல்லுகிறார்கள். அதாவது என்னால் புலன்களால் முடிவெடுக்க முடியாத போது, என்னால் என் அறிவால் முடிவெடுக்க முடியாத போது நான் வஹியை பிடித்துக் கொள்வேன். வஹி என்பது அல்லாஹ்வுடைய முடிவு, அவன் சொன்னதை செய்வேன், அவ்வளவுதான். அவன் சொல்றதை செய்யறது தான் மூணாவது வஹிங்கிறது. வஹி ஏன் தேவைன்னா, ஐம்புலன்களாலும் முடியாது, அறிவாலும் முடியாது, அப்ப மூணாவது ஒண்ணு கண்டிப்பா தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம். முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரை இந்த மூணாவது வஹியை ஏத்துக்காதவனை பொறுத்தவரையும் அவன் ஒண்ணு கண்ணை பார்த்தா தான் நம்புவேன்னு நிற்பான், அதாவது புலன்களால் தான் முடியுமா, இல்ல என் அறிவுக்கு இப்படித்தான் படுதும்மா. அவன் அந்த ரெண்டை தாண்டி வெளியே வர முடியாது, வரவே மாட்டான். மூன்றாவது ஒன்று தேவை என்பதை நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அதற்கு பெயர் வஹி. எங்களால் முடிவெடுக்காத முடியாததை ரப்பு வழிகாட்டுகிறான், அதற்கு பேர் வஹி. வஹின்னு வந்து அதை வாங்கினதுக்கு அப்புறம், வஹிபடி வாழ்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு பழைய நிலைமைக்கு போகக்கூடாது. என் அறிவுக்கு புரியலையே அப்படின்னா நீ கீழே இருக்கேன்னு அர்த்தம். தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐம்புலன்கள், ரெண்டாவது ஸ்டேஜ் மைண்டு, அவனுடைய அறிவு, மூணாவது ஸ்டேஜ் வஹி. மூணாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டு என் அறிவுக்கு புரியலன்னு கேட்டால் செகண்ட் ஸ்டேஜ். அது என்னுடைய கண் பார்வையில எனக்கு பார்த்தா தான் நம்புவேன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மூன்றாவது அறிவிற்கு, மூன்றாவது அமைப்பிற்கு பெயர் வஹி. வஹி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று ஓதப்படுகிற வஹி, அதுதான் குர்ஆன். இன்னொன்று ஓதப்படாத வஹி, அதுக்கு பேர் ஹதீஸுகள். இன்னைக்கு ஓதுன ஆயத்து அதுதான். இன்னைக்கு வந்த ஆயத்து என்னங்க? நபிகள் நாயகம் வாய் திறந்து என்ன பேசினாலும் வஹிதான். அப்ப என்னன்னா ஹதீஸும் வஹிதான். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு பேசுறது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம். என்ன, நிறைய பேர் அதையும் இதையும் சிந்திச்சு கடைசியில வீணா போய் குர்ஆன் மட்டும் போதும்னு ஒரு குரூப் போயிட்டான். ரசூலுல்லாஹ் இல்ல, ஹதீஸ் இல்ல, அவனுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளையெல்லாம், இதெல்லாம் இல்லை, குர்ஆன் மட்டும் போதும்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கான். அவன் தொழுவருக்கும் போக மாட்டான், ஒன்றும் போக மாட்டான், ஒரு மாதிரியான மெதப்புல இருப்பான். அவன் அவனுக்காக ஒரு பேர் வச்சிருக்கான். என்ன தெரியுமா பேரு? அஹ்லுல் குர்ஆன். குர்ஆன் ஃபாலோவர்ஸ் அவங்க. மற்றவங்கெல்லாம் நாம என்னமோ வேற எதையோ பின்பற்றிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. அவங்க அசல்ல குர்ஆனை பின்பற்றுபவர்கள் அவனுக்கு பேர் சொல்றதே தப்பு. அவனுக்கு அசல்ல பேர் என்ன சொல்லணும் தெரியுமா? அஹ்லுல் குர்ஆன் சொல்லக்கூடாது, முன்கிருல் ஹதீஸ்ன்னு சொல்லணும். ஹதீஸை மறுப்பவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் கரெக்டான பேர். இந்த ஹதீஸை மறுப்பவர்கள்ங்கிறது கொஞ்சம் கெட்டதா இருக்குது. ஆனா அதை இது பண்ணிட்டு அழகான பேரை வச்சுக்கலான்னு நாங்கள் குர்ஆன்காரர்கள் அப்படிங்கிறான். நீ குர்ஆன்காரர்கள் இல்லை, முதல்ல ரசூலை ஏத்துக்கலன்னா நீ அல்லாஹ்வையே ஏத்துக்கலன்னு அர்த்தம். ரசூலையும் ரசூலின் சொற்களையும் ஹதீஸுகளையும் ஒருவன் ஏற்கவில்லை ஆனால் அவன் அல்லாஹ்வையே ஏற்கவில்லை. அபூஜஹலுக்கு என்ன அல்லாஹ்வை ஏத்துக்கலையா? அபூஜஹலு அல்லாஹ்வையெல்லாம் ஏத்துக்கிட்டான். அபூஜஹலோ அபூ லஹபோ அன்றைக்கு இருந்த அத்தனை எதிரிகளும் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவங்க. என்ன பிரச்சனை? ரசூலை ஏத்துக்கல. அபூஜஹலும் அல்லான்னு தான் சொல்லுவான். அபூஜஹலும் காபான்னு தான் துவா செய்வான். அபூஜஹலும் கையெடுத்தாவே அல்லாஹும்மன்னு கேட்பான். ஆனா பிரச்சனை என்ன? ரசூலை ஏற்கவில்லை. ரசூலை ஏற்காதவன் எல்லாம் இந்த உலகத்தில் அபூஜஹல்கள் தான். அவர்கள் காபிர்கள். மார்க்கத்தினுடைய தெளிவான டிக்ளரேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்களை, அவர்களின் ஹதீஸுகளை ஏற்காதவர்கள் காபிர்கள். ஒரு துளி கூட இதுல இது கிடையாது. எனவே வஹி என்பது ரெண்டு வகை. ஒன்னு குர்ஆனில இருக்கிற ஓதப்படுகிற வஹி, இன்னொன்னு ஹதீஸுகளில் இருக்கிற வஹி. ஏன்னா அது ஓதப்படுறது இல்லை. இப்போ குர்ஆன் ஓதுற மாதிரி எடுத்து கத்த முடிக்கிற மாதிரி, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஒரு சூரான்லாம் ஓதுற மாதிரி ஹதீஸுகளை ஓதுறது இல்லை. ஆனால் இதுவும் வஹிதான், அதுவும் வஹிதான். வஹி என்பது இந்த உலகத்தில் முடிவெடுக்க முடியாத மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்குகிற முடிவு. முடிவை அவன் எடுத்துட்டதுனால கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நீ தொழுக வேண்டியதுதான். ஒரு மாசம் நோம்பு வச்சுக்க வேண்டியதுதான்.
இங்க போய் ஹஜ்ஜி செஞ்சு இப்படி சுத்தி இப்படி இது பண்ணி இப்படி கல்லெறிஞ்சு இப்படி நீ செஞ்சுட்டு வா, செஞ்சிட வேண்டியதுதான். வகியின் முடிவுகளில் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா எங்களால் புலன்களால் விளங்க முடியவில்லை, அறிவால் புரிய முடியவில்லை என்று சொல்லித்தான் வகிக்கு வந்திருக்கிறோம். சில நேரம் வகியும் புரியாது, நமக்கு புரியாது, நம்ம அறிவுக்கு ஒத்து வராது, நம்மளது சிற்றறிவு. அல்லாமா இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய வரலாற்றாசிரியர், ஆய்வாளர். அவர் ஒரு செய்தி எழுதுகிறார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட புலன்களும் சரி அறிவும் சரி இந்த சின்ன தராசு மாதிரி. ஆமா, நகைக்கடையில எல்லாம் நகன் இருக்கிறதுக்கு ஒரு தராசு வச்சிருப்பாங்கல்ல ஜுவல்லரியில, அது அதுல பார்த்தீங்கன்னா சில கிராமுகள் போடலாம், பவுனு போடலாம், அந்த அளவுக்கு தான் அது நிற்கும். அவர் சொல்றாரு நம்ம அறிவு அந்த தராசு மாதிரி தான். திடீர்னு 1 கிலோ 1 மூட்டை அரிசி தூக்கிட்டு அந்த நகைக்கடை தராசுல வச்சுட்டு தராசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு மூட்டை அரிசியை சுமக்கிற தராசு அல்ல அது. ரப்புடைய விஷயம் எல்லாம் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட விஷயம். உன்னுடையது ஜுவல்லரியில் உள்ள தராசு. நீ கொண்டு மூட்டை மூட்டையா உள்ள விஷயங்களை கொண்டு இங்க எடை போடுறதே முதல்ல தப்பு. இது அதுக்கான இடமே அல்ல. ரப்புல் ஆலமீனுடைய வஹியின் முடிவுகளில் முழுமையாக அப்படியே ஏற்க வேண்டும். வஹி என்பது வருகிற போது ரொம்ப கஷ்டமாக வந்தது. சஹீஹுல் புகாரியினுடைய ஃபர்ஸ்ட் ஹதீஸ் வஹியை பத்தி உள்ள ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படியெல்லாம் வஹி வந்தது அப்படிங்கிறது. சூரா முஸம்மில்ல ஆரம்பத்துல வருது, இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே, ரொம்ப வெயிட்டானதை உங்க மேல நாம வைக்கிறோம். உங்களுக்கு வர்ற வஹி லேசு மாசானது இல்லை, எடை குறைஞ்சதெல்லாம் இல்லை, பயங்கரமான வெயிட். கௌலன் ஸகீலா. கௌலன் ஸகீலா என்பது முஸம்மில் சூராவில் வஹியை பற்றி சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி வரும். அதுல மணி அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சத்தம் வந்தது ஹிராமலை குகையில. மிஸ்ர சல்சலத்தில் ஜரஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹுவ அஷத்துஹு அலைய. எனக்கு வர்ற வகையிலேயே அதுதான் ரொம்ப கஷ்டமானது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, பல நேரங்கள்ல வகி வருகிற போது நெற்றி முழுக்க வேர்த்து போய் கண்ணையெல்லாம் அப்படி இருக்க மூடிக்குவாங்க, முழுக்க வேர்வையா இருக்கும். வந்த உடனே நல்ல கான்சியஸோட இப்படி முழிச்சு உட்காந்து இப்படி வகி ஜிப்ரீல்ட்ட இப்படி அப்படிலாம் வராது, பயங்கரமான வெயிட் ஆயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை ஆயிஷா அம்மாவினுடைய மடியில இருக்கிற போது ஒரு தடவை வகி வந்திருக்கிறது. அந்த வகி ரசூலுல்லாஹ்வுடைய தலை அவர்கள் மீது இருந்ததால் அவர்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், ஒரு கட்டத்தில் என்னுடைய தொடை எலும்பு முறிந்து போய்விடுமோ என்கிற அளவுக்கு அந்த தலையில வெயிட்டு கூடுச்சு. நார்மலா இருக்கிற ஒருத்தர் அவர் வெறும் தலையை வச்சிருக்கிறப்ப இப்படி வச்சிருக்கிறாரு, வெயிட்டு கிடையாது. வகி வருகிற போது அந்த தலையினுடைய எடை, தொடையினுடைய எலும்பு முறிந்து போய்விடுகிற அளவுக்கு அதனுடைய கனம். பொதுவா உலகத்துல எல்லா பக்கமும் எலும்பு வெளியில தெரியும், தொடைக்குள்ள இருக்கிற எலும்பு தெரியாது, அவ்வளவு சதைப்பகுதி அது. அந்த எலும்பு உள்ள முறிஞ்சு போற அளவுக்கு வகை. மதீனாவிற்கு வெளியில இருந்து மதீனாவுக்கு வந்துட்டு இருக்கும் போது, ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு அவசர வகி வந்த போது ஒட்டகம் தன்னுடைய டோட்டல் எல்லா கண்ட்ரோலை இழந்து அப்படியே கீழே படுத்துருச்சு. ஒட்டகத்தால் நடக்க முடியாது, ஒட்டகத்தால் அதுக்கு மேல ஓட முடியாது. இந்த ஒட்டகத்தால் அந்த வெயிட்டை தாங்க முடியல, அது அப்படியே உட்கார்ந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி இறங்கியதற்கு பிறகு போச்சு. வஹி என்பது அவ்வளவு கடினமான, ரொம்ப வெயிட்டான. சாதாரணமாக வாங்கி கொடுத்துடல. ஒருத்தர் லெட்டர் கொடுப்பாரு, நாம லெட்டர் படிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் வஹி வரல. ஒவ்வொரு வஹியையும் 23 வருஷ காலம் ரசூலுல்லாஹ் வாங்கிய போது அவர்கள் பட்ட பாடு ரொம்ப, அவர்கள் மெனக்கட்டது ரொம்ப, அவர்கள் அடைந்த சுமைகள் ரொம்ப அதிகம். பயங்கரமான சுமை வஹியுடைய சுமை. வஹியில பல்வேறு வகைகள் இருக்கு. ஆக சிறந்த உலகத்தின் வஹி என்ன தெரியுமா? அல்லாஹ் டைரக்டா பேசுறது. வஹின்னா மலக்குகள் வழியா தானே பேசுவான்.
இருக்கிற வகையிலேயே ஆக பெஸ்ட் என்னன்னா அல்லாஹ் நேரடியாக பேசுவது, இடையில எந்த மலக்குகளின் துணையும் கிடையாது. அல்லாஹ் நேரடியா பேசுறது ரெண்டு பேர்த்திட்ட மட்டும்தான். ஒன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட தூர் மலையின் அடிவாரத்தில் அல்லாஹ் பேசினான். அல்லாஹ் பேசினான்னா ஹிஜாபுக்கு பின்னால், அதாவது திரைக்கு அப்பால். குரல் அல்லாஹுடையது, நேரடியாக மூசாவோடு. நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு இன்னொருத்தர் எல்லாம் சொல்லி அனுப்பல. யா மூசா இன்னி அன ரப்புக், மூசாவே நான் உன் ரப்பு பேசுறேன். ஃபஹ்லஅன் அலைக், உங்க செருப்பை கழட்டி விடுங்க. அதை கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா பேசினார், நேரடியாக மூசாவோடு பேசி இருக்கிறார். அதனால் தான் மூசாவுக்கு மூசா கலீமுல்லா அப்படின்னு பேர், அல்லாஹுவோடு உரையாடியவர். இரண்டாவது, கருத்து வேறுபாடுகளின் படியும் அதிகமான பேர் உலமாக்களின் கருத்துப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கின் துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் உரையாடியது இல்லை. இது வகியிலேயே ஆகச் சிறந்த வகி. அடுத்து இரண்டாவது, மலக்குகளை வைத்து உரையாடுகிற வகி. பெரும்பாலும் நாம நபிமார்கள் 1.25 லட்சம் பேர்னு சொல்றோம். அத்தனை 1.25 லட்சம் நபிமார்களிடத்திலேயும் வகி போனது 90% ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எப்போதாவது சில காரணங்களுக்காக வேறு மலக்கை விசேஷ அடிப்படையில், திருக்குரானுடைய சில ஆயத்துகள் அது விரிவா போகும், சில ஆயத்துகள் இறங்குகிற போது சில மலக்குகள் அதை எடுத்துட்டு வந்தாங்க. அதை அதுக்கு முன்னாடி இதுவரையும் உலகத்துல இறங்கி இருக்க கூடாத மலக்கு தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மலக்கோடு ஆட்கள் எல்லாம் வந்தார்கள் எல்லாம் இருக்கு. பெரும்பாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது இந்த உலகத்துல 2 டைப்ல வந்திருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, சஹாபிகள்லயே ஒருத்தர் அழகா இருப்பார், தஹியத்துல் கலபின்னு பேரு, ரலியல்லாஹு அன்ஹு. அந்த தஹியத்துல் கலபிங்கிற சஹாபியினுடைய உருவத்துல தான் ஜிப்ரீல் வருவாங்க. தெரியாமையெல்லாம் போகாது, சஹாபாக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த சஹாபி அங்க உட்கார்ந்துருப்பாரு, அவர் இங்க வர்றாருன்னா ஒரு சஹாபியினுடைய உருவத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் வர்ற அன்னைக்கு அவரை வராதுன்னா சொல்லியிருப்பாங்க, ஜிப்ரீல் வர்ற அன்னைக்கு நீ இருக்கக்கூடாதுன்னா சொல்லி, சஹாபியும் இருப்பார் ஜிப்ரீலும் இருப்பார், அந்த சஹாபியின் உருவத்தில் வருவார்கள். இதுதான் பெரும்பாலும் நடக்கும். ஜிப்ரீலை ஒட்டுமொத்தமா ரசூலுல்லாஹ் 63 வருஷ வாழ்க்கையில 2 தடவை மட்டும் ஜிப்ரீலை அவர்கள் சொந்த உருவத்திலே பார்த்திருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் 600 இறக்கைகளோடு நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்திருக்கிறேன் என்று ரசூலுடைய ஹதீஸ் இருக்கிறது. ஒன்று, மேராஜுக்கு போன இடத்துல இன்னைக்கு தான் அதுவும் ஓதப்பட்டது, இந்த சித்ரத்துல் முன்தஹான்னு ஒரு இடம், அந்த இடத்தில் ஜிப்ரீலுடைய சொந்த உருவத்தை ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அது வந்தது, வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, இன்னொரு தடவையும் பார்த்தார்கள் அப்படின்னு வந்துச்சு. இப்போ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய சொந்த உருவத்தில் பார்த்தது இந்த 2 தடவை. அல்லாஹ் நேரடியாக பேசுவது உண்டு, ஜிப்ரீலோடு அனுப்பி அவர்கள் மூலமாக வகியை சேர்ப்பது உண்டு. வகியினுடைய டைப்ல 3வது ஒரு டைப் உண்டு. என்னன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி கேட்டு அப்படியெல்லாம் நடக்காது, உள்ளத்துல போட்டு விடுவாங்க. அவங்களுடைய செவியிலே ஊதி விடுவார்கள் அல்லது உள்ளத்திலே போட்டு விடுவார்கள், அது வகியாகிவிடும். ஒரு ஹதீஸ் சொன்னா உங்களுக்கு புரியும். இன்ன ஜிப்ரஈல நஃபத ஃபீ ரௌஇ, ஜிப்ரஈல் என் உள்ளத்துக்குள்ளே ஊதி விட்டார்கள். லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா, எந்த ஒரு ஆன்மாவும் அதன் ரிஸ்க் முடிவடையாமல் மௌத்தாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை ஜிப்ரஈல் தங்களுக்கு ஊதியதாக சொல்லுகிறார்கள். ஹதீஸ்ல நஃபஸ்னு வார்த்தை வருது, ஊதுறதுன்னு அர்த்தம். ஓதி சொல்லுவது வேறு, இது உள்ளத்திலே ஊதி விடுவது, அவர்களின் செவியிலே ஊதி விடுவது. இது வகியினுடைய ஒரு டைப். 4வது வகியினுடைய ஒரு டைப் உண்டு. என்னன்னா, நபிமார்கள் காணும் கனவெல்லாம் வகிதான். என்ன கனவு கண்டால் நபிமார்கள் காணுகிற கனவு வகியாக வரும். முதல் நாள் இரவு என்ன காணுகிறார்களோ அது மித்ல ஃபலகி சுப்ஹி, சொல்றது சஹீஹுல் புகாரியுடைய ஃபர்ஸ்ட் ஹதீஸ். இது வருது இந்த வாக்கியம். முதல் நாள் கனவு கண்டால் மறுநாள் காலையிலே இது நடந்துவிடும்.
எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எந்த நபிமார்கள் கனவு கண்டாலும் அந்த கனவெல்லாம் வகி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பையனை அறுக்கிற மாதிரி பார்த்து அதை போய் துணிஞ்சது அந்த அடிப்படையில தான், கனவு வகிங்கிற அடிப்படையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கனவு கண்டாலும் நேற்றைக்கு முன்தினம் ஓதப்பட்டது, ல ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ் ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன், தலைகள் இது பண்ணி நீங்க மஸ்ஜிதுல் ஹராமுக்கு மொட்டை அடிச்சுட்டு நீங்க எஹ்ராமை களைஞ்சிட்டு நீங்க மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழையிறீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கனவு கண்டாங்க. இந்த கனவுக்கு பின்னாலே அது அப்படியே நடைமுறையில் வரும். என்ன நபிமார்கள் கனவு கண்டாலும் அது மறுநாளே அமலுக்கு வரும். எனவே நபிமார்களின் கனவெல்லாம் வகியாகவே கருதப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊதீத்துல் குர்ஆன் வமிஸ்லஹு மஅஹு, எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் மாதிரி இன்னொன்னும் கொடுக்கப்பட்டது. இதான் கவனிக்கணும். குர்ஆன் மாதிரி கொடுக்கப்பட்டதுன்னா என்ன? குர்ஆன் எப்படி வகியோ ஹதீஸுகளும் வகி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதெல்லாம் வகி. அல்லாஹுவை ஏற்கிறேன், ரசூலை ஏற்கவில்லை, நீ முஸ்லிம் அல்ல. ரசூலை ஏற்கிறேன், அல்லாஹை ஏற்கவில்லை, நீ முஸ்லிம் அல்ல. குர்ஆனுடைய வழி நெடுகிலும் ரெண்டு வார்த்தை ஒன்னாவே வரும். நீங்க பார்த்திருக்கலாம், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இதுக்கு பேரும் வகி, அதுக்கு பேரும் வகி. எனவே வகியின் விஷயத்தில் நமக்கு விளங்காதவைகளை சொல்லுகிற அந்த இடத்தில், மூணாவது இடத்தில் தான் நாம் அதை வாங்குகிறோம் மார்க்கத்துல. அதனால எனக்கு இது புரியல, நான் அதனால செய்யல, குர்பானில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஹஜ்ஜில் போய் இப்படி ரவுண்ட் அடிக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நம்ம இதுல கோடிக்கணக்கான காசை வீணாக்கிறோமே, எதுவுமே வகி சார்ந்த விஷயத்தில் நம்முடைய அறிவை பெரிதாக கருதி கொண்டு பேசக்கூடாது. நம்ம அறிவுகளை தாண்டியது வகிதான். அந்த வகியை சொல்லும் இரண்டு பெரும் ஆதாரங்கள் தான், ஒன்று குர்ஆன், இன்னொன்று நபி மொழிகள். துஆ செய்வோம், அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா வாழும் காலமெல்லாம் வகியாய் வந்த குர்ஆனையும் வகியாய் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ்வின் வார்த்தைகளையும் காலம் முழுக்க பின்பற்றி வாழுகிற, வழி தவறாமலும் கெடாமலும் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.